வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஓர் அரசு பள்ளியின் கட்டடம் கைவிட்டுவிட வேண்டிய நிலையில் உள்ளது. கட்டுமானம் மிகவும் மோசமான நிலையில் உள்ள அந்த பள்ளிக்கு பிள்ளைகளை அனுப்ப பெற்றோர்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். நிறைய விழுந்துட்டு இருக்குது, பாதி சேதாரம் ஆயிட்டுக்குது. சும்மா நம்ம எதனா தொட்டா விட அது விந்துரும், ஜன்னலும் மூடுற மாதிரி கூட கிடையாது. இந்த தாயின் அச்சத்துக்கு காரணம் வெங்கண்ணபாளையத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் மோசமான கட்டடம்தான். வேலூர் மாவட்டம் ஒடுக்கத்தூர் பேரூராட்சியில் தான் உள்ளது இந்த வெங்கண்ணபாளையம் கிராமம். இங்குள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியின் கட்டடத்தில் சிமெண்ட் பூச்சிகள் பெயர்ந்து விழுந்து கொண்டே இருக்கின்றன. மேற்கூரையிலும் பக்கவாட்டு சுவரிலும் பூச்சிகள் பெயர்ந்து கொண்டே இருக்கின்றன. இதனால் நிலவும் பாதுகாப்பற்ற சூழல் காரணமாக இங்கு பயின்ற பிள்ளைகளை அவர்களின் பெற்றோர் வேறு பள்ளியில் சேர்த்து வருகின்றனர். இதனால் தற்போது சுமார் 25 பிள்ளைகள் மட்டுமே வெங்கண்ணபாளையம் பள்ளியில் உள்ளன. பேரண்ட்ஸுக்கு நிம்மதி கிடையாது. ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு வீட்டுல நிம்மதியா இருக்க முடியறது இல்ல. இப்படி இருக்கிற நிலைமையில நாங்க எப்படி இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறதுன்னு எங்களுக்கும் புரியல. இந்த பில்டிங் விழுது, பசங்க அப்பதான் சாப்பிட்டு உள்ள போனாங்க, தமானம் வந்து விழுது. விருப்பம் இல்லை, இங்க அனுப்புறதுக்கு எங்களுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல, நிம்மதியும் இல்ல. பசங்களை அனுப்பிச்சுட்டு திடீர்னு எதனா ஒண்ணு ஆச்சுன்னா இது யார் பொறுப்பெடுத்துக்குவாங்க? இங்க பசங்க சாப்பாடு போட சொல்லும் போது அந்த இதுவெல்லாம் கீழே ஊர்ந்தது, சாப்பாட்டுலயே ஊர்ந்தது. நான் உக்காந்து அந்த பேசி நிற்க சொல்லும்போது கூட மேலேயே கூட ஊர்ந்து. ஸ்மார்ட் வகுப்புக்காக LED திரை உள்ளிட்ட சாதனங்கள் இருந்தாலும் தரமான பாதுகாப்பான கட்டடம் இல்லை என்பது பெற்றோரின் வேதனை. இது குறித்து அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லை என்கிறார்கள். வெங்கண்ணபாளையம் அரசு பள்ளியின் அவலம் குறித்து வேலூர் மாவட்ட ஆட்சியர் சுபலட்சுமியிடம் கேட்டோம். பள்ளி குழந்தைகளை அருகே உள்ள புதிய அங்கன்வாடி கட்டடத்தில் தற்காலிகமாக அமர வைத்துள்ளதாகவும் ஊரக வளர்ச்சித்துறை திட்டம் மூலம் வகுப்பறை கட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் கூறினார். புதிய தலைமுறைக்காக வேலூர் செய்தியாளர் ச. குமரவேல்.